நமக்கு வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்க ஒவ்வொன்றும் ஒன்றை நமக்கு விளக்குது. விதை எடுத்துக்கோங்களேன், அது எதை உணர்த்துது? தவறி விழுந்த நானே முளைச்சி வரும்போது தடுமாறி போன உங்கள் வாழ்க்கை சரியாகாதா என்ன அப்படின்னு கேட்குது நம்மளை. அதுபோல் சருகு, உதிர்ந்த சருகு எதை நமக்கு உணர்த்துதுன்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை தான். அதனால் தன்னம்பிக்கையோடு போராடுங்க. இந்த உலகம் வழிகள் நிறைந்தது. ரொம்ப மனபாரத்தோட போராடி வாழ்க்கையை நடத்துகிறோன்னு என்றைக்குமே கவலைப்படாதீங்க. கவலைக்கு ஒரு காரணத்தை வச்ச இறைவன் நம்ம மகிழ்ச்சிக்கு பல வழிகளை வச்சிருக்கிறாரு. அதனால் வழிகள் நிறைந்த வாழ்க்கைன்னு நினைக்காம பல வழிகள் நிறைந்த வாழ்க்கைன்னு நினச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கை எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும். உலகத்தில் தர்மம் ஒன்று இருக்குது, அதர்மம் என்று ஒன்று உண்டு. தர்மம் நிச்சயம் தலை காக்கும் சொல்லுவாங்க. யார் யார் எப்படின்னு தெரிஞ்சப்புறம் கூட அமைதியாக இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் தர்மத்தின் மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க. இதை என்றைக்கும் மறக்கக்கூடாது. வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். எதை விதைக்கிறோமோ அது நமக்கு கட்டாயம் வந்து தீரும். எதிர்பார்ப்புகள் நிறைந்தது தான் இந்த மனித வாழ்க்கை. ஆனால் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ முடியுமா? எதிர்பார்ப்புகள் இருந்தால் தானே நமக்கு ஏமாற்றம் கிடைக்கும். அதனால் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ பழகணும். எதனாலும் கடந்து செல்ல பழகிக்கிட்டிங்கன்னா எல்லாமே சுகம்தான். கல்லை கூட கடந்து போனீங்கன்னா நம்ம கடவுளை காணலாம் இல்லையா?